தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அப்படின்னா திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு துவா, பிஸ்மில்லா, இறைவா உன்னுடைய பேரை கொண்டு நாங்கள் இணைகின்றோம். அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான, இறைவா எங்களை ஷைத்தானிடமிருந்து நீ பாதுகாப்பாயாக. ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா, நீ எங்களுக்கு வழங்கியவற்றை அப்படின்னா அந்த குழந்தையையும் நீ என்ன பண்ணு, நீ ஷைத்தானிடமிருந்து காப்பாற்றுவாயாக. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வா ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா. அப்ப இது வந்து என்னது, பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பேரை கொண்டு இணைகின்றோம். அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான, எங்களை ஷைத்தானுடைய தீமை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. வா ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா, எங்களுக்கு நீ வழங்கியவற்றில் ஷைத்தானிடமிருந்து அதையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் கொடுத்த அந்த குழந்தை அதையும் ஷைத்தானிருந்து பாதுகாக்கணும், எங்களை நீ பாதுகாத்துரு அப்படின்றதுக்காக அந்த இல்லற குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் போது கூட இஸ்லாம் வந்து இந்த துவாவை கேட்டுட்டு நீ இது பண்ணு அப்படின்றது. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஜன்னிப் ஜன்னிப் ஜன்னிப்ன ஷைத்தான வா ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்னா, ஜன்னிப்னா பாதுகாக்கிறது. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வா ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா நீ எங்களை ஷைத்தானுடைய தீமை விட்டு நீ காப்பாற்றுவாயாக. மேலும் நீ எங்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்தை, அந்த குழந்தை நீ எதெல்லாம் கொடுத்தியோ அதையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாயா. இந்த துவாவை கேட்டால் அதற்கப்புறம் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் தரக்கூடிய அந்த குழந்தையும் நல்ல குழந்தையாகவும் நமக்கும் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். கடைசியாக பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பேரை கொண்டு அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. ஓகே.